ஆசை குறுக்குறே வாங்க. இந்த ரூ. 50 வச்சு 1 மாசம் ஓட்டலாம் பார்த்தனே. இதுவும் போச்சா? ரூ. 5க்கு அடுத்தவங்ககிட்ட கெஞ்சுவோம். ரூ. 50 வச்சிருக்கானே. டேய், நீ இங்க வந்து குறுன்னு பாக்குறதுக்கு தான் எனக்கு குர்குரே வாங்கி தரேன்னு கூப்பிட்டு வந்தியா? ஏன்டா உங்களுக்கு ஆளுக்கு ஆள் செட் பண்றதுக்கு சாதா ஆளா? அப்படி ஏன்டா நீ நினைக்கிற? இது ஒரு சேவை. உன்னோட சேவை எங்களுக்கு ரொம்ப தேவை. டேய், எங்கடா குறுக்குறே? நீ குறுன்னு பார்த்துட்டு இருந்தல, அப்ப நான் நொறுன்னு நொறுக்கிட்டேன். சொல்லு கடவுளே. என்ன பண்ற கடவுளே? படுத்துட்டு இருக்கேன். சாப்பிட்டேன். ஏன் காலே பண்ணல? ஃபோன் பண்ணலாம் தான் எடுத்தேன் கடவுளே. அதுக்குள்ள நீ ஏன் பண்ணிட்ட? எப்பா கடவுளே, இதுங்க பண்ற இன்ச தூங்க முடியலப்பா. ஏன் கடவுளே இப்படி சோதிக்கிற? டேய், எதை வேணா பேசு, அப்படி தூரமா போய் பேசுடா. பக்கத்துல படுத்துக்கிட்டு ஆமா. பஜனை பாடுறதுல தூக்கமே வர மாட்டேங்குது. பஜனை பாடுறனா? மூடிட்டு படுறா. ஆமா, அவன்தான். மூடியாச்சு. நீங்க பஜனையை பாடுங்க. மாமா அத்தை என்ன பண்றாங்க? கீழே தூங்குறாங்க. என் மாமனார் என்ன பண்றாரு? அவர் தூங்கிட்டாரு. என்ன பேச மாட்டீங்க? ஹலோ 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 என்ன ஃபோன் எடுக்க மாட்றான்? ம். கடவுளே கடவுளே ஏன்டா கத்துற? நீ எங்கடிங்க? நீ ஏன் பேசிட்டு இருக்கும்போதே ஃபோனை கட் பண்ண? நான் கட் பண்ணலையே. தைலம்ல போட்டா சாந்தமாயிருன்னு நினைச்சேன். இப்படி சாமத்துல வந்து எனக்கு சாக்கு கொடுக்கும்னு நினைக்கலையே. டேய், என் வீட்டுல போய் தூங்க போனவன இங்க வந்தா நிம்மதியா தூங்கலான்னு சொன்னியே நீனே. இதா வந்துட்டாடா வா புள்ளி மானே. போயிட்டு வரண்டா சாமி நானே. டேய், மூட்டு படுறா.
இதுக்கப்புறம் இங்க படுத்தா பள்ளி சத்தம் தான் கேட்கும். எனக்கு என் தூக்கம் தான் முக்கியம். நான் போய் என் வீட்லயே தூங்கிக்கிறேன். போ போ, உங்கள் அப்பா ஒரு கொரட்டை சத்தத்திலே தூங்கு. இந்த சத்தத்துக்கு அந்த சத்தமே பரவாயில்ல. படா, நீ ஏன்டி இங்கே வந்த? எங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிடும். நீ கிளம்பு. அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நீ ஏன் பேசிட்டு இருக்கும் போதே போனை கட் பண்ண? நான் திரும்ப திரும்ப கால் பண்ணேன், நீ எடுக்கவே இல்லை. ஏய், எனக்கு ஃபோன் வர சவுண்டே கேட்கலடி. எப்படி கேட்கும் போன் சைலண்ட்ல இருந்தா? சைலண்டா? நான் போடலையே. ஏய், நான் பண்ணலடி, அவன் தாண்டி பண்ணியிருப்பான். டேய் மச்சான், அந்த போர்வை கூட குளிருது. இனிமே 2 பேரும் சேர்ந்து கடவுளே கடவுளேன்னு விடிய விடிய பஜனை பாடுங்க. சொல்லு, ஏன் பேசி தூக்கும் போதே தூங்கின? பேசிட்டே இருந்தோமா, எப்படி தூங்குனேன்னு எனக்கே தெரியலடி. இங்க பாரு கடவுளே, நான் பேசிட்டு இருக்கும் போது உனக்கு தூக்கம் வந்தாலோ இல்ல வேற வேலை இருந்தாலோ என்கிட்ட சொல்லிட்டு தான் நீ போன் கட் பண்ணணும். இல்லைன்னா இப்படிதான் வந்து டார்ச்சர் பண்ணுவேன். அவ்வளோதானே? இப்போதைக்கு அவ்வளவுதான். இப்போதைக்கு அவ்வளோதானா? அப்படின்னா இன்னும் நிறைய இருக்கும் போலயே. எஸ், நான் வீட்டுக்கு போறேன். உன்னை அவ்வளோ சீக்கிரம் போக விட்டுருவனா? என்ன பண்ண போற? என்னென்னவோ பண்ணுது. வேணா, கீழே இருக்க மாமாத்த வந்துருவாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆள் இல்லைன்னா தான் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருச்சிங்க போல. எல்லாம் முடிஞ்சா? ஏண்டா, கை கூடி வர நேரத்தில் கதவை திறந்துட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சா நான் கேட்குறேன். அப்போ அவ்வளோ வேகமாக போனேன், இப்போ எதுக்குடா வந்த? என்ன பண்றீங்கன்னு குட்டி பார்க்கலான்னு வந்தேன். டேய், வீட்டுக்கு போலாம் தான் போனேன். ஒரே இருட்டா இருந்தது. ஏய் வந்துருமோன்னு திரும்ப ஓடி வந்துட்டேன். சரி சரி, ஃபீல் பண்ணாத. என்ன, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். வா, போய் தூங்கலாம்.